ஆணும் பெண்ணும் பிறப்புறுப்புகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். பெண்களுக்கெல்லாம் இயல்பாகவே பெண்ணுறுப்புல திருமணத்திற்கு அப்புறம் பூஞ்சை காளான் தொற்று, பல கிருமி தொற்றுகள் இயல்பாகவே வந்துடும். அவர்கள் அதை சரியாக வைத்திருப்பது அவசியம். ஒரு காரணம் பெண்களுக்கு மாதவிலக்கு சுழற்சி, அதுல இரத்தப்போக்கு, அதை தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி ஆசனவாய் ரொம்ப பக்கத்தில் இருக்கு, அங்கிருந்து வரக்கூடிய கிருமி தொற்றுகள், அதன் மூலம் பெண்ணுறுப்புல கிருமி தொற்று. அதில் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இது அத்தியாவசியம். ரெகுலராக குளிக்கிறது, ரெகுலராக நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணுறது இதெல்லாம் முக்கியம். பெண்ணுறுப்பை வாஷ் பண்ணும்போது மேலிருந்து கீழ் நோக்கி வாஷ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்களும் சோப் எதுவும் போடக்கூடாது. இந்த ஆணுறுப்பில் சோப் போடுறது, அதே மாதிரி கெரோசிவ் மெட்டீரியலை வச்சு வாஷ் பண்ணுறதெல்லாம் ஆபத்தானது. டெய்லி குளிக்கும்போது அவங்க சுத்தமான குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஆணுறுப்பினுடைய முனைப்பகுதியை, தோலெல்லாம் பின்னால் தள்ளிட்டு வாஷ் பண்ணணும். இது போதுமானது. வாய்வழி தூண்டுதல் ஏதாவது ஈடுபடும் போது மட்டும் ஒரு பேபி சோப் மாதிரி போட்டுட்டு அதை வாஷ் பண்ணலாம். மற்ற நேரங்களில் இயல்பான சுத்தமான நீரில் வாஷ் பண்ணுறதே ஆணுக்கும் பெண்ணுக்கும் போதுமானது. அவர்கள் உடல்லையே பல்வேறு பாதுகாப்பு முறைகள் இருக்குது. அதனால் இதற்கான ஸ்பெஷல் எந்த விதமான கிருமி நாசினிகளையும் பயன்படுத்தக்கூடாது.